ராகவ் அலுவலக வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பும்போது இரவு 11 மணி. வழக்கமாக வரும் பேருந்து அன்னைக்கு வரல. அதுக்கு மாறா ஒரு பழைய பேருந்து வந்தது. அதில் நடத்துனரும் ஓட்டுநரும் மட்டுமே இருந்தாங்க. வேற யாருமே இல்லை. ராகவ் கடைசிக்கு முந்தைய இருக்கையில் உட்கார்ந்து ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு பின்னால யாரோ மூச்சு விடும் சத்தம் கேட்டது. மெதுவாக திரும்பி பார்த்தான் ராகவ். கடைசி இருக்கையில் ஒரு உருவம் போர்வையை தலைவரை போர்த்து கொண்டு அமர்ந்திருந்தது. இவ்வளவு நேரம் யாருமே இல்லை. இவன் எப்போ ஏறனான் என்று ராகவ் குழப்பத்தோடவே அதை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த உருவம் மெல்ல கையை வெளியே நீட்டியது. அந்த கையில நகங்கள் நீளமா இருந்தது. அந்த நகத்துல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருந்தது. பயத்துல ராகவோட இதயம் வேகமா துடித்தது. நடத்துனர் கிட்ட இதை பற்றி சொல்லலாம்னு முன்னால் திரும்பி பார்த்தா உள்ள நடத்துனர் ஓட்டுநர் ரெண்டு பேருமே இல்லை. ஆனால் பேருந்து தானாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த உருவம் தன் போர்வையை விலக்கியது. அந்த உருவத்துக்கு தலையே இல்லை. ராகவ் பயத்தில் அலறிக் கொண்டிருக்க பேருந்து வேகமாக சென்று ஒரு மரத்தின் மீது மோதியது. அடுத்த நாள் காலை செய்தியில ஒரு பழைய கைவிடப்பட்ட பேருந்துக்குள் ஒரு வாலிபர் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாக செய்தி வந்தது.